தேன் என்பதை மது என்கின்ற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள் தெரியுமா? இந்த மது அப்படின்னு வரும் பொழுதே நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா, இந்த தேன் அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிலே அந்த மதுரமான ஒரு நிலையானது உண்டாகிறது. மதுரமான நிலை அப்படின்னு சொன்னா ஒரு இனிமையான நிலை, ஒரு சந்தோஷம் என்பது நம்முடைய மனதளவிலே கிடைக்கிறதுங்கிறார். ஒரே ஸ்ட்ரெஸ் சார், ஒரே ப்ரெஷர், ஒரே டென்ஷன், எனக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றதாகட்டும், அல்லது இந்த குழந்தைகள் கூட சரி எங்களுக்கு பாடம் படிச்சு 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 ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரே டென்ஷனா ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறா இல்லையா? அதாவது மனதிலே ஒரு விதமான கலக்கமான சூழ்நிலையை உணர்பவர்கள், அதுபோல மனதிலே ஒரு விதமான அழுத்தத்தினை உணர்பவர்கள், இதுபோல அந்த இறை மூர்த்தங்களை தேனபிஷேகம் செய்யும் பொழுது, அதை தரிசிக்கும் பொழுது இவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த அழுத்தமானது விலகுகிறது. மனதிலே ஒரு மதுரமான ஒரு இனிமையான நிலை என்பது உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது.